ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூத்திரவாக்கியம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 11 தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் மல்டி லாங்குவேஜில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷைன்தோம் சாக்கு, வின்சி அகோலிஸ், தீபக் பரம்பூர் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேரக்டர் ஜோஸ் ஷிராமல் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக வந்து ஷைன்தோம் சாக்கோ இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக அவரோட டியூட்டி டைம்லேயே வந்து ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியாவில் இருக்க அந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறாரு. மேக்ஸு, சயின்ஸ் இந்த மாதிரியான டியூஷன்லாம் எடுக்கிறாரு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூஷனில் வர 2 பேர், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2 பசங்க, கப்பிள்ஸ் ஆக்சுவலாக அவங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க அண்ணனுக்கு பிடிக்கல. தீபக் பரம்போல் அவர் தான் வந்து அந்த பொண்ணோட அண்ணன், அழகா அந்த பொண்ணோட அண்ணன். ஸோ அவருக்கு வந்து பிடிக்கல. ஒரு நாள் வந்து இவங்க 2 பேரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறத அவர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாரு. அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு கோவம் வருது. எப்படியாவது வந்து என் லவ்வரோட அண்ணனை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அவன் ஒரு சம்பவம் பண்ணுறான். அது இந்த படத்தை ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. ஃபர்தராக அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் அந்த படத்தோட மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைன் பிளாட் தான் அந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ஷைன்தோம் சாக்கோ அவர் இந்த படத்துல வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்காரு. ஒரு நீட்டான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது ரொம்ப நீட்டாக நடிச்சிருந்தார். ஓவர் ஆக்டிங் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக அந்த கேரக்டராகவே பண்ணியிருந்தார். படம் ஃபுல்லாமே நல்லா இருந்தது அவரோட ஆக்டிங். அதே மாதிரி வந்து வின்சி அலோஷியஸ் அவங்க இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ரோல் தான். ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தீபக் பரம்பல் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெயின் அந்த ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு அந்த ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கு அண்ணனா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். படத்தில் அவருக்கு வந்து அவர் வரது ஒரு 5-6 சீனா இருந்தாலும் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் படத்துல. ஏன்னா அவரு தான் விக்டம். அவரை சுத்தி தான் கதையே போகுதுன்ற போது அவரோட கேரக்டர் நல்லா தான் நம்ம நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு. மெயினா வந்து இந்த படத்துல நசீப்ன்ற அந்த ஸ்கூல் பையன் சூப்பரா நடிச்சிருந்தான். அவன் தான் வந்து அந்த ஒரு மெயின் ஹீரோ டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் இந்த படத்துல. ஸோ மெயின் கேரக்டரே அவன்ற போது நல்லா அவனோட பெர்ஃபார்மன்ஸும் அது ஒரு கேரக்டராகவே பண்ணியிருந்தான். பார்க்கும்போது படத்துல தெரிஞ்சு நல்லா சூப்பராக இருந்தது என்னோட ஆக்டிங். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனகா அவங்க இந்த படத்துல வந்து அந்த ஸ்கூல் கேர்ளாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஜீன் பி ஜான்சனோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சாங்ஸ் எதுவுமே இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாகவே போட்டிருந்தாரு ப்ரெசென்ட்டாகவே. அட் சேம் டைம் வந்து சவுண்ட் டிசைன் ஒர்க்குமே நல்லா இருந்தது. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு இந்த மாதிரியான ஒரு மென்மையான சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு என்ன தேவையோ ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. இது வந்து மென்மைன்னு சொல்ல முடியாது, இது வந்து அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான், கொஞ்சம் ஒரு த்ரில்லரான ஒரு த்ரில்லர் தான். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சொன்ன விதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து மென்மையாக இருந்தால் அவரோட பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த சவுண்ட் டிசைன் ஒர்க் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அதே மாதிரி வந்து ஸ்ரீராம் சந்திரசேகரனோட சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன், மெயினாக அந்த ஊர், அந்த சின்ன ஊர், அந்த ஒரு கிணறு, இந்த ஏரியா, அந்த சரௌண்டிங்கில் தான் எடுத்திருக்காங்க. எல்லாமே வந்து டே லைட்டு அந்த வந்து லைவ் லொகேஷன்ல எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபி. அவரோட டிஏ ஒர்க் ஆகட்டும், ஒரு ஃப்ரேமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் கேட்டியாரோட எடிட்டிங் வந்து இந்த படத்தை வந்து கட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்குள்ள கிறிஸ்ப் பண்ணிட்டு வந்து படத்தை எடிட் பண்ணியிருந்தாரு. அதுவும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அட் த சேம் டைம் வந்து எங்கேயும் பெருசாக லேக் ஆகாத அளவுக்கு நல்லா நீட்டாக எடிட் பண்ணியிருந்தாரு. அது மாதிரி படத்தோட ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் ரெஜினேஷ் பாபுவான், ககன் குமார் இவங்கலாம் வந்து இந்த படத்துக்கு வந்து ரைட்டிங் எழுதியிருக்காங்க. ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். பட் இவங்களோட ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயோ ஒரு ஸ்லோ டைப் ஆஃப் ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். பெருசாக அந்த அளவுக்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் விறுவிறுன்னு எதுவும் இருக்காது. ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். அது வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து எங்கேஜிங்காக எழுதியிருந்தாங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்காக கொண்டு போனாங்க. ஒரு ப்ரெடிக்டபிள் ஒரு சிம்பிள் ஒரு த்ரில்லர் மூவியை எந்த அளவுக்கு அவங்களால வந்து ரைட்டிங்கை ப்ரெசென்ட் பண்ண முடியும் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. மெயினாக டேரக்டர் யுகின் ஜோஸ் ஷரமால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து அவரோட மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே இருந்தது. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவு அப்படி கொஞ்சம் நல்லா நீட்டாக தான் போகும். கொஞ்சம் நல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எடுக்க கொஞ்சம் லேட் ஆகும். ஜென்ரலாக வந்து மலையாள மூவி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செல்ஃப் எடுக்கவே வந்து 45-50 நிமிஷம் ஆகும் படம் வந்து அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு. இதுவும் வந்து ஒரு 40-45 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு படத்தோட கதைக்குள்ளே போக. அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா மேபி செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரியான த்ரில்லராக இருக்கும், இன்வெஸ்டிகேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இதுவும் யூஸ்வலாக எல்லா படங்களும் மாதிரி செகண்ட் ஹாஃப்ல சொதப்பின விஷயம் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக தான் இருந்தது. அட் த சேம் டைம் ஒரு சில லேக்கான விஷயங்களும் படத்தில் இருந்தது. ஆனால் எனக்கு பார்க்கும்போது மேபி எனக்கு ஒட்டியில் பார்க்கும்போது எனக்கு எதுவும் தெரியல. ரொம்ப பெருசாக வந்து அந்த அளவுக்கு ஒரு போரிங்கான லேக்கிங்கான மூமெண்ட்ஸ் தெரியல. பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாத இந்த படத்துக்கு ஒரு சின்ன மைனஸ் தான். ஏன்னா லைக் இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தில் ஒரு கொஞ்சம் அந்த ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கணும். அது இந்த படத்தில் இல்லை. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸாக நான் பார்த்தது. ப்ளஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸும் போய் நல்லா முடிச்சிருந்தாங்க. ஏன்னா வந்து கிளைமேக்ஸ் நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் அவங்க முடிச்ச கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. அதுவே எனக்கு ஒரு ட்விஸ்டாக இருந்தது.
ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். பெருசாக அந்த அளவுக்கு எதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு நீட்டாக ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். பெருசாக உங்களை எந்த அளவுக்கு லேக் இருக்கும், பட் அட் த சேம் டைம் எங்கேயும் ரொம்ப போர் அடிக்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் இது இந்த படம். ஸோ இந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் வாட்ச் இது. இது வந்து அமேசான் பிரைமில் இருக்குது. ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கும்போது பாருங்கள். இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து பிடிக்கும். ஒரு சில இடத்துல படம் வந்து ரொம்ப பீக்கில் போகும். அட் த சேம் டைம் அது ஒன்றுமே இல்லாமல் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பெருசு அதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு டல்லாக போயிடும். அது மட்டும் கொஞ்சம் மைனஸாக இருக்கும். மற்றபடி வந்து ஒரு சிம்பிள் ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தான் இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.